அருள்மிகு திருவூரகப் பெருமாள் கோவில், குன்றத்தூர். श्रौतस्मार्तादिकं कर्मणिकलं यथोर्थितं तस्मै समत्वेदान्तभिते विगणसे नमः। श्रुतिस्मृतिपूर्णं शास्त्रकल्लोलसङ्कुलं पुष्टमत्तदकं शुद्धं वन्दे श्रीभगनोर्नवं श्रियकान्ताय कल्याणसजनसजेष्टिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. இவ்வாலயம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. திருமாலை அறியாதார் திருமலை அறியாதாரே என்று சொல்லுவதுண்டு. அதாவது திருமால் எனும் திவ்ய பிரபந்த பகுதியை பாராயணம் செய்யாதவர்கள் அந்த லக்ஷ்மி நாராயணனான திருமாலை அறியாதவர்களே என்ற கருத்தில் இதை சொல்லுவார்கள். 45 பாசுரங்களை கொண்ட திருமாலை என்ற இந்த அழகிய பாமாலையை ஸ்ரீரங்கநாதருக்கு சூட்டியவர் தொண்டரடி பொடியாழ்வார். மாதங்களில் சிறந்து விளங்கும் மார்கழியில் கேட்டை நட்சத்திரத்துடன் கூடிய சுப தினத்தில் அவதரித்தவர் இவர். மூலஸ்தானத்தில் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். கிரக மற்றும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்தந்த கிரகத்திற்குரிய நாட்களில் இங்கு சுவாமி தாயாருக்கு வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள். இத்தலத்தில் இருந்து மேற்கு திசையில் காஞ்சிபுரம் இருக்கிறது. எனவே மன்னன் இக்கோவிலை கட்டிய போது காஞ்சி திருவூரகத்தை பார்க்கும் விதமாக இத்தலம் மேற்கு நோக்கி கட்டினான். தாயார் திருவிருந்தவல்லி கிழக்கு நோக்கிய சன்னதியில் தனியே இருக்கிறாள். வைகுண்ட ஏகாதசி விழா ஒரு நாள் மட்டும் நடக்கிறது. அன்று சுவாமி சொர்க்கவாசல் செல்கிறார். புரட்டாசி 4வது சனிக்கிழமையில் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதிப்பது விசேஷம். பங்குனி ரோகிணி நட்சத்திரத்தில் சுவாமி தாயார் திருக்கல்யாணம் நடக்கிறது. பிரகாரத்தில் சீதை லட்சுமணருடன் கூடிய கல்யாண ராமர் சன்னதியும் எதிரில் வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்கிறது. இவருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஆண்டாள் தனி சன்னதியில் இருக்கிறாள். இவ்வாலயத்தில் விசேஷங்கள்: காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ள ஊரகத்தான் என்னும் ஆதிசேஷன் சுரூபத்தில் உள்ள ஊரப்பெருமாளிடம் 2ஆம் குலோத்துங்க சோழர் என்னும் ராஜராஜ அந்த பெருமாளை பிரார்த்திச்சினார். பரிகாரத்துக்காக நிவர்த்தியாச்சிறார். இது பரிகார நன்றி கடனாக வேறுகா சன்னதில் உங்கள் திருநாமம் கொண்டு பிரதிஷ்டை செய்து கைங்கரியம் செய்ய வேண்டும் பிரார்த்திச்சினார் குலோத்துங்க சோழர். குன்றத்தூரில் கிராமத்தில் ஆதிசேஷன் சுரூபமாக எழுந்தருளி திருவேங்கடமுடியான் திருப்பதி சீனிவாச உருவமாக காட்சி கொடுத்து மறைஞ்சு விட்டாராம். இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தால் காஞ்சிபுரம் ஊரப்ப பலன் ராகுதோஷ சபாதோஷம் பிரீத்தியாக கண்டிப்பாக நிறைவேறும் என்று பெருமாள் சொப்பனத்தில் சொல்லி மறைந்து விட்டாராம். இவ்வாலயத்தில் திருவூரக பெருமாளுக்கு ராகுதோஷம் சபாதோஷம் உள்ளவர்கள் 9 புதன்கிழமையில் பிரார்த்தி அர்ச்சனைக்காக பரிகாரம் செய்தால் அவர்கள் தோஷ நிவர்த்தியாகும். இந்த பெருமாள் திருப்பதி ஸ்ரீனிவாசமாக 7 உயரத்தில் சங்கு சக்கரதார அபயஸ்தமாக திருமாவில் லக்ஷ்மியுடன் இடுப்பில் தசாவத ஒட்டியாரமாகவும் லக்ஷ்மியஹாரம் துளசி மாலையஹாரம் அஷ்டோதசனமாலி மாலையஹாரம் அலங்காரத்துடன் திருவேங்கட சுரூபத்தில் சேவை சாதிக்கிறார். இதேபோல் திருவிருந்தவல்லி தாயார் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சுரூபமாக ஆச்சார பாகமாக பத்மாஸ்தத்தில் எழுந்தருள்ளார்.
திருமணமாகாதவர்கள் இவ்வாலயத்தில் 2 நெய்வேத்திய தீபம் ஏற்றி 9 வெள்ளிக்கிழமை அர்ச்சனை குங்குமார்ச்சனை செய்தால் அவர்கள் நினைச்ச காரியம் பூர்த்தியாகும். பரிகாரஸ்தலம் பிரார்த்தனாஸ்தலம்.
சேவையை முடிவில்ல மகிழ்வுடன் கண்டேன். சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன். சுந்தர ரூபனை